முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 17 நாட்கள் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை தெரிவித்துள்ளது. வரும் 27ஆம் தேதி அமெரிக்காவுக்கு புறப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 17 நாட்கள் அங்கு மேற்கொள்ளும் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு அடுத்த மாதம் 12ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி சென்னையிலிருந்து 27ஆம் தேதி புறப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 28ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோ சென்றடைகிறார். சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள முக்கிய முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை சந்தித்து பேசுகிறார். இதில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வரும் 29ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். மேலும் அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர் தமிழக மக்களுடன் முதலமைச்சர் கலந்தாய்வு மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து 2ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ செல்லும் முதலமைச்சர் 12ஆம் தேதி வரை அமெரிக்காவில் உள்ள முக்கிய நிறுவன முதலீட்டாளர்களை சந்திக்க உள்ளார். முக்கிய 500 நிறுவனங்கள் பட்டியலில் உள்ள சர்வதேச முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை அவர் சந்தித்து பேச உள்ளார். மேலும் வெளிநாடு வாழ் தமிழர்களுடனான நிகழ்ச்சியில் 7ஆம் தேதி கலந்து கொள்கிறார். உயர்தர வேலைவாய்ப்பு மற்றும் உயர்தர முதலீடு ஆகியவற்றை முக்கிய குறிக்கோளாக கொண்டு முதலமைச்சரின் 17 நாள் சுற்றுப்பயணம் அமைய உள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை தழுவியது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் தோல்வி குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது வேட்பாளர்கள் தேர்வில் குளறுபடி, தேர்தல் பணிகளில் ஒருங்கிணைப்பின்மை, உட்கட்சி பூசல் என அடுக்கடுக்கான புகார்களை கட்சி நிர்வாகிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கட்சியை பலப்படுத்த அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், தோல்விக்கு காரணமான மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சில நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி நடைபெறவிருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டு அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியின் அதிகாரங்களை பரவலாக்கும் வகையில் கட்சியின் அமைப்பு ரீதியாக உள்ள 82 மாவட்டங்களை 100க்கு மேல் அதிகரிப்பது குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகும் விதத்தில் தேர்தல் பணிக்குழு அமைப்பது, கட்சியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களை அதிக அளவில் சேர்ப்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் காலை 10:30 மணியளவில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறும் திமுகவின் முப்பெரும் விழா குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் நாளில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டெல்லி செங்கோட்டைக்கு வந்த பிரதமர் மோடியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். பின்னர் ராணுவம், கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் டெல்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பட்டொளி வீச தேசிய கொடி பறந்தபோது விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. लाइट हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में जहां पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं उपस्थित जन समूह पर. ஒரு நாடு ஒரு தேர்தல் நடைமுறைக்கு அரசியல் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி சுதந்திர தின விழாவில் கேட்டுக்கொண்டார். டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி 40 கோடி மக்களால் அடிமைத்தனத்தை உடைத்து சுதந்திரம் பெற முடியும் என்றால் 140 கோடி மக்களின் உறுதியால் என்ன சாதிக்க முடியும் என்பதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என ஊக்கப்படுத்தினார். மக்கள் தனக்கு 3வது முறையாக வாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் நாட்டிற்கு 3 மடங்கு வேகத்தில் உழைக்கப் போவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவதால் நாட்டின் முன்னேற்றத்தில் தடைகள் உருவாவதாகவும் இதை கருத்தில் கொண்டு ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை அரசியல் கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். देश के राजनीतिक दलों से आग्रह करता हूं, देश के संविधान को समझने वाले लोगों से आग्रह करता हूं कि भारत की प्रगति के लिए, भारत के संसाधनों का सर्वाधिक उपयोग जन सामान्य के लिए हो, इसके लिए वन नेशन वन इलेक्शन के सपने को साकार करने के लिए
हमें आगे आना चाहिए। புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கூறினார். பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். அதில் இந்தியா ஒரு வெள்ளிப் பதக்கமும் 5 வெண்கலப் பதக்கமும் வென்று பட்டியலில் 71ஆம் இடத்தை பிடித்தது. இதையடுத்து நாடு திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகள் டெல்லியில் உள்ள இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பதக்கம் வென்றவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஏர் பிஸ்டலின் இயக்கம் குறித்து 2 வெண்கலப் பதக்கம் வென்ற மனு பாக்கர் பிரதமருக்கு விவரித்தார். வெண்கலம் என்ற இந்திய ஹாக்கி வீரர்கள் தங்கள் கையெழுத்து போட்ட ஜெர்சியையும் ஹாக்கி ஸ்டிக்கையும் பிரதமருக்கு பரிசாக அளித்தனர். பிறகு வீரர் வீராங்கனைகளுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த சந்திப்பில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா, 100 கிராம் எடை சர்ச்சையால் பதக்கத்தை இழந்த வினேஷ் போகத், பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை. செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கடைசியில் இருந்து 2வது வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்துடன் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பங்கேற்றார். இந்த நிலையில் ராகுல் காந்திக்கு மரபுகளை மீறும் வகையில் கடைசியில் இருந்து 2வது வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மத்திய அமைச்சருக்கு இணையான எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகிக்கும் ராகுல் காந்திக்கு மரபுகளின்படி முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருகின்றனர். எனினும் முதல் வரிசையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டதால் ராகுல் காந்திக்கு பின் வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கலாம் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. அட்டாரி வாகா எல்லைப் பகுதியில் கொடியிறக்கும் நிகழ்ச்சி வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான அட்டாரி வாகா எல்லையில் ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று நடக்கும் கொடியிறக்க அணிவகுப்பு நிகழ்ச்சியை காண உலகின் பல நாடுகளிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த ஆண்டும் மிடுக்காக நடந்த அணிவகுப்பில் இந்தியா பாகிஸ்தான் நாட்டு வீரர்கள் நடத்திய சாகசம் கான்பூரை மெய்சிலிர்க்க வைத்தது. முறுக்கு மீசையுடன் கண்களை உருட்டி வீரர்கள் நிகழ்த்திய சாகசங்கள் கான்பூரை மிரள வைத்தன. அட்டாரி வாகா எல்லையில் நடந்த நிகழ்ச்சியில் பயிற்சி பெற்ற நாய்களின் சாகசங்களும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தன. மிடுக்கான அணிவகுப்பால் அட்டாரி வாகா எல்லையில் உற்சாகம் கரை புரண்டது. சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் 78வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வீட்டில் இருந்து வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னை மாநகர காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களில் கம்பீரமாக அணிவகுத்து அழைத்து வந்தனர். கோட்டை கொத்தளத்தின் முன்பு வந்திறங்கிய முதலமைச்சரை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வரவேற்றார். பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறை அணிவகுப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் வழங்க முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் வரும் பொங்கல் முதல் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல்
செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 20,000 இருந்து 21,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தியாகிகளின் குடும்பங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியமும் 11,500 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாய் என்பது 21,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமான 11,000 ரூபாய் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டின் உன்னதமான கோட்பாடுகளை தேசம் முழுமைக்கும் செயல்படுத்தி காட்டும் பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி தமிழக அரசு சார்பில் பல்வேறு தரப்பினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இதேபோல இஸ்ரோவின் சந்திரயான் 3 விண்கல திட்ட இயக்குநர் பி. வீரமுத்துவேலுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. இவர்களைத் தொடர்ந்து வயநாடு நிலச்சரிவின் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு துணிச்சலாக சென்று காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த கூடலூரைச் சேர்ந்த செவிலியர் சபீனாவுக்கு துணிவு மற்றும் சாகசத்திற்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை சுதந்திர தின விழா மேடையில் சபீனாவுக்கு வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்தார். நான் அன்னைக்கு செய்யும்போது இது இவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இத்தனை நம்ம தமிழ்நாட்டு மக்களாகட்டும் தமிழக அரசாகட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் கையால் எனக்கு கல்பனா சாவ்லா அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதை பற்றி மட்டும் பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சுதந்திர தினத்தை ஒட்டி இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சமபந்தி நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கலந்து கொண்டு மக்களுடன் அமர்ந்து உணவருந்தினர். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடைபெற்ற சமபந்தி நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அவருடன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோரும் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுடன் உணவருந்தினார். சென்னை பாரிமுனை குமாரசாமி கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா கலந்து கொண்டார். இதேபோல சென்னை மயிலாப்பூரில் மாதவ பெருமாள் கோவிலில் சமபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திமுகவின் தேசிய பற்றுக்கு யாரும் சான்றிதழ் கொடுக்க தேவையில்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. இதில் தேசிய கொடி ஏற்றிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, இந்திய ஒருமைப்பாட்டில் முழு நம்பிக்கை உள்ள ஒரே இயக்கம் திமுக என்றார். எங்களுடைய தேசிய பற்றுக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்த நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள். இது எங்கள் நாடு. இந்த நாட்டை காப்பாற்றுவதில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எல்லாம் எங்கள் தலைவர் எப்படி நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்த நேரத்தில் நிதி கொடுத்து காப்பாற்றினாரோ அதே போல இன்றைக்கு எங்கள் தலைவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதேபோல சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தேசிய கொடியை ஏற்றினார். சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள். ஆனால் இன்றைக்கு சொந்தம் கொண்டாட துடிப்பது RSS, சங் பரிவார், பிஜேபி. இந்த கொடியை பிடிக்கிறான் என்றால் காங்கிரஸ்காரனுக்கு உரிமை உண்டு. RSS, சங் பரிவாருக்கு கிடையாது, பாஜக கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
அவர் ரொம்ப புத்திசாலிங்க. அவருக்கு ஒரு அட்வைஸே தேவையில்லை. அவர் எடுத்த முடிவு நல்லா தான் இருக்கும். அரசியலுக்கு வந்திருக்காரு, வரட்டும். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து பாஜக பிரமுகர் குஷ்பு கூறிய கருத்துக்களே இவை. சென்னை பாஜக அலுவலகத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற பிறகு நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். மேல இடத்துல முடிவு பண்ணுவாங்க யார் கட்சியில விருப்பம் இருக்கு. நான் தனிப்பட்ட விருப்பம் தான். நான் கட்சி சார்பாக பேசும்போது தனிப்பட்ட விருப்பம் எல்லாம் என்னால சொல்ல முடியாது. கட்சியோட விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை என்ற அதிருப்தியில் ராஜினாமா முடிவு என்ற தகவலுக்கு குஷ்பு மறுப்பு தெரிவித்தார். நான் கட்சிக்கு வந்தோடனே எனக்கு 1000 விளக்க தொகுதி கொடுத்தாங்க சட்டமன்ற தேர்தல். வந்தோடனே எல்லா இடத்துல குஷ்பு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கட்சிக்காக பணியாற்றணும். பாஜகவில் கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் தேசிய மகளிர் ஆணைய பதவியை ராஜினாமா செய்ததாக அவர் விளக்கம் தந்தார். கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவ மாணவி கொலை மற்றும் மருத்துவமனை தாக்கப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் நாளை காலை முதல் 24 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி இரவு பணியில் இருந்த முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. சிபிஐ விசாரணையை தொடங்கிய நிலையில் நேற்று குறிப்பிட்ட மருத்துவமனைகளுக்குள் புகுந்த சிலர் அனைத்து ஆவணங்களையும் தடயங்களையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். மருத்துவ மாணவி மரணத்துக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்திய மருத்துவ மாணவர்கள் மீதும் ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவங்களால் அதிர்ச்சியடைந்த இந்திய மருத்துவர்கள் சங்கத்தினர் நாடு முழுவதும் நாளை காலை 6 மணி முதல் ஞாயிறு காலை 6 மணி வரை வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளனர். அடிப்படை மருத்துவ சேவைகள் ஏதும் பாதிக்கப்படாது என்று குறிப்பிட்ட அவர்கள் புறநோயாளிகள் பிரிவு அறுவை சிகிச்சைகளையும் செய்ய மாட்டோம் என அறிவித்துள்ளனர். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் அறிக்கை வாயிலாக அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.